உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். 40 நாளில் இறுதி சில மணித்தியாலங்களில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாளை பெரிய வியாழன், புனித வியாழன், கட்டளை வியாழன் என்ற பலவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கின்றோம். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் 3 முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவைகளை நினைவு கூறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களின் பாதங்களை கழுவுதல், கெத்செமனே தோட்டத்தில் இறை வேண்டுதல், திருவிருந்தை ஏற்பாடு செய்தல் என்பன அந்த முக்கிய நிகழ்வுகள் ஆகும். இந்த நிகழ்வுகள் எமது வாழ்வில் எவ்வாறான செய்தியை இன்று நினைவுபடுத்துகிறது என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எமது நிலைகளில் இருந்து இறங்க வேண்டும். சாதாரணமாக ஒருவரின் மரண வேளையில் அவர் செய்கின்ற காரியங்கள் மிகவும் முக்கியமானதாகவும் பெருமதியானதாகவும் காணப்படுகிறது. இதன்படி இயேசு தனது வாழ்வில் தனது அடையாளத்தில் இருந்து இறங்குகின்றார், தனது சமூக நிலைகளில் இருந்து இறங்குகின்றார், தெய்வீக தன்மையில் இருந்து இறங்குகின்றார். சாதாரணமாகவே ஒரு மனிதனின் வாழ்வில் ஆள் பாதி ஆடை பாதி என்கின்ற தத்துவ நிலை மிகவும் முக்கியமானது. இதன்படி இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவ முன்பு தனது மேலுடைகளை கழட்டுகின்றார். மேலுடை என்பது ஒரு யூதனுக்கு, அதுவும் ஒரு போதகருக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அவரின் தகுதி, அந்தஸ்து, செல்வாக்கு, அதிகாரம் போன்ற எல்லாவற்றையும் காண்பிக்கின்ற ஒன்றாக அது இருந்தது. இதனால் இயேசு முதலில் தன்னை அடையாளப்படுத்திய தனது மேலுடைகளை முதலில் கழட்டுகின்றார். தான் ஒரு ரபி, போதகர், குரு, வல்ல செயல்கள் செய்பவர், தாவீதின் குமாரன், மெசியா போன்ற சமூக நிலைகளில் இருந்து இறங்குகின்றார். யூதர்களின் குருக்கள் மிகவும் சமூக அந்தஸ்து கொண்டவர்களாகவும், சீடர்கள் இயேசுவின் பாதம் அமர்ந்து பாதங்களை வணங்கி வாழ வேண்டும். ஆனாலும் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவ தான் இறங்கி வருகின்றார். இன்று நாமும் எமது வாழ்வில் இறங்கி வர வேண்டும். இயேசுவோ சீடர்களின் காலை கழுவ இறங்கி வருகின்றார் என்றால் நாம் யார்? நமது அடையாளங்களை கழற்றி வைக்க வேண்டும். எமது சமூக அந்தஸ்துக்கள், மதிப்புகள், கௌரவங்கள் அனைத்திலும் நாம் இறங்கும் பொழுதே உண்மையான கடவுளின் சீடராக நாம் வாழ முடியும். அவ்வாறாக எமக்கு முன் வாழ்ந்து சென்ற பல மனிதர்களை தமது வாழ்வில் இதனை செய்து காட்டியுள்ளார்கள். அவர்களாவன அன்னை தெரேசா, ஃபாதர் டொனால்ட் கனகரட்னம், கிளிநொச்சி கருணா நிலையத்தின் ஸ்தாபகர் செல்வி மியூரியல் வயலட் ஹச்சி, பெரியண்ணன், சின்னண்ணன், சாம் அண்ணன் என்பவர்களை நாம் குறிப்பிடலாம். எனவே இந்த புனித வியாழனில் நாம் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ இறைவன் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார்.